சாமியினுடைய மந்திரங்கள்லாம் உச்சரிக்கும் போது, அதனுடைய பாடல்கள்லாம் உச்சரிக்கும் போது நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னென்னா, பொருள் உணர்ந்து தான் சொல்லணுமா? ஓம் சரவணபவா முருகா அப்படின்னு சொன்னால் போதுமா என்ற கேள்வி நம்மிடத்திலே பல பேருக்கு வருவது உண்டு. திருப்புகழையோ திருமந்திரத்தையோ திருவாய்மொழியோ தேவாரத்தையோ திருவாசகத்தையோ சொல்லுகிற போது அதனுடைய பொருள் உணர்ந்து தான் சொல்லணுமா என்கிற கேள்வி நம்மிடம் பலருக்கும் இன்றும் இருக்கிறது. மாணிக்கவாசகர் சுவாமிகள் சிவபுராணத்தில் சொல்லுவார், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் அப்படின்னு சொல்லுவார். உள்ளார்ந்த அன்போடு சிவனுடைய நாமாவளிகளை, முருகப்பெருமானுடைய நாமாவளிகளை சொன்னால் அதற்கு பயன் கிடைக்கும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி வழித்துணை விழித்துணை திருவன் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனிவழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மாயுரமே என்கிற அந்த கந்தனை நினைத்து பாடக்கூடிய பாடல்களை நாம் மனதார பாடினால் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்ற வரிகள் வாழ்க்கை மணக்கும் என்பதற்கான வரிகளாக நாம் நினைத்து கொண்டு பாடப்பட வேண்டும். முருகப்பெருமானுக்கும் எண் 6க்கும் தொடர்பு அதிகம் இருக்கிறது. அதற்கு முகங்கள், முருகப்பெருமானுக்கு முகங்கள் 6, இவரை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6 பேர், 6 எழுத்து மந்திரத்திற்கு உரியவர், 6 வடை வீடுகளுக்கு சொந்தக்காரர், 6ஆம் திதியான சஷ்டியில் சூரசம்ஹாரம் செய்தவர், முருகனின் அடியவரான பாம்பன் சுவாமிகள் பாடிய குமாரஸ்தவம் என்னும் நூலில் ஓம் சஷ்டிபதையே நமோ நம என உள்ளது. சஷ்டி தேவியின் தலைவனாக விளங்கும் சண்முகனுக்கு வணக்கம் என்பதுதான் இதனுடைய பொருள். தெய்வானையின் 6ல் ஓர் அம்சமாக அவதரித்தவள் சஷ்டி தேவி. இதனால் தெய்வானை சக்ஸ்திரநாமத்தில் ஓம் சஷ்டி நமக, ஓம் சஸ்வத்தை நமக, ஓம் சஷ்டி தேவையே நமக என மந்திரங்களை நாம் தொடர்ந்து பாடியும் துதித்தும் வருகிறோம். முருகப்பெருமானுடைய பிறப்புக்கு சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய தீப்பொறிகள் கருவாக அமைந்தது. அதனால் இவர் அக்னி கர்ப்பன் என்பர். அப்பொறிகள் கங்கையில் தவழ்ந்ததால் காங்கேயன் என பெயர் பெற்றார். சரவண பொய்கையில் வளர்ந்ததால் சரவண பவ என அழைக்கப்பட்டார். இதையே நாம் 6 எழுத்து மந்திரமாக ஓம் சரவண பவ என்று நாம் உச்சரிக்கின்றோம். 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறி இவற்றை வளர்க்கும் பணியை கார்த்திகை பெண்கள் செய்தனர். இதனால் கார்த்திகேயன் என்று பெயர் பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். தனது குழந்தையை காண வந்த பார்வதி அன்போடு குழந்தைகளை ஒன்று சேர்த்து அணைத்தால், இதனால் 6 முகமும் ஒன்றாகி கந்தன் ஆனார் என்றார். கந்தன் என்றால் ஒன்று சேர்த்தல், ஒன்றுபடுதல் என்பது பொருள் உண்டு. அதனால்தான் கந்தனை வணங்குவோருக்கு கவலையே இல்லை என்கிற சொல்லை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். முருகா என அழைத்தாலே போதும் மும்மூர்த்திகளும் ஓடி வந்து விடுவர் என்று சொல்வார்கள். ஏனென்றால் மூ என்றால் முகுந்தன் பெருமாளை குறிப்பதாக, ரூ என்றால் ருத்ரன் சிவனை குறிப்பதாக, கா என்றால் கமலன் பிரம்மாவை குறிப்பதாக, அப்படி மும்மூர்த்திகளையும் அடக்கிய ஒரு கடவுளாக முருகனாக விளங்கக்கூடிய கடவுள். அதனால் மூவரது பெயரும் இதில் அடங்கி இருக்கிற காரணத்தால் முருகா என்ற பெயருக்கு தெய்வத்தன்மை, அழகுத்தன்மை, இளமை, மகிழ்ச்சி, மனம், இனிமை என்னும் 6 பெயர்கள் உண்டு என்று சொல்கிறார்கள். முருகன், குமரன், குகன் ஆகிய 3 பெயர்களும் சிறப்பானவை. இதை அருணகிரிநாதர் முருகன், குமரன், குகன் என்று பொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் என்று கந்தர் அனுபூதி பாடலில் குறிப்பிட்டுள்ளார். முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் என்று கந்தர் அனுபூதி பாடல் நமக்கு சொல்கிறது. சஷ்டி விரதம் இருப்பவர்கள் மந்திரம், ஸ்லோகம் என்று எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லியிருந்தாலும் கூட அதையெல்லாம் விட பெரும் மாமருந்தாக முருகா என்ற நாமத்தை இடைவிடாமல் ஜபித்தால் போதும், அவரது அருள் கிடைத்துவிடும். இவர் குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களைப் போல் மன்னிக்கும் மனம் கொண்டவர். ராவணன், கம்சன் போன்ற அசுரர்கள் ராமன் கிருஷ்ணரால் வதம் செய்யப்பட்டார்கள். அதனால் அசுரனை சூரபத்மன் வதம் செய்யவில்லை, அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி வாகனமாகவும் கொடியாகவும் மாற்றி கருணை தெய்வம்
கந்தன் நமக்கு காட்சி தருகிறார். இப்படி அரக்கர்களை அழிக்காமல் அவர்களை அருள் செய்யக்கூடிய அன்பு வழியும் ஆண்டவனான முருகனை வழிபடக்கூடிய பல்வேறு படிநிலைகளை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் தொடர்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.